மழை காலத்துல நம்ம நிறைய கோழிகளை பார்த்திருப்போம். அது தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அந்த செட்டைகள்ல மறைத்து வைத்திருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட். அந்த தன்னுடைய குஞ்சுகள் நனைஞ்சிடக்கூடாது, அது சேஃபா இருக்கணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதே போல ஒரு கழுகு அதை அட்டாக் பண்ண வரும்போதும் கூட அந்த கோழி குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மறைவில் அது பாதுகாப்பா வைத்திருக்கும். சங்கீதக்காரன் கூட தன்னுடைய சங்கீதத்துல சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அது மாத்திரம் இல்ல, ரூத்தோட புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரானே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ தேவனுடைய ப்ரொடெக்ஷன்ல நம்ம இருக்கிறது ஒரு கோழி தன் குஞ்சுகளை அதனுடைய செட்டைகளின் கீழே வைத்துக் கொள்வது போலவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்ப அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிற பாதுகாப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் விக்கினங்கள் வந்தாலும், அதாவது உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு சொன்னது போல, அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்ட் பொசிஷன் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரம் இல்லாம இன்னொரு வசனம் சொல்லுது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய பாதுகாப்புல நம்ம இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாம சில சமயம் அந்த பெரிய பருந்து தன்னுடைய சின்ன குஞ்சு பருந்துகளுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பது எப்படின்னா, அந்த கூட்டை கலைத்து அது கீழே வரும் பொழுது அதற்கு கீழாக அந்த கழுகு அதனுடைய செட்டைகள்ல அந்த குஞ்சு கழுகுகளை சுமந்து கொண்டு அது திருப்பி அதுக்கு பறப்பதற்கு ஒரு பயிற்சி கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பாதுகாப்பு, உயர்வு, ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும்னு சொன்னா நம்ம அவருடைய செட்டைகளின் நிழல்ல தங்கி இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் நிச்சயம் கிடைக்கும். May God bless you.